சரணாகதியோட 5 அங்கங்களை முன்னாடி பார்த்தோம். இப்போ இன்றைக்கு 6வது அங்கம் அல்லது கடைசி அங்கம். அதை தொடர்ந்து இன்னும் சில பாடல்கள் இருக்கு. பக்திவினோத் தாக்கூர் சேவையை வேண்டி பாடுறார். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது 6வது அங்கம், சரணாகதியின் 6வது அங்கம். பக்தி அனுகூல மாத்திர காரியேர ஸ்வீகார். பக்திக்கு எதெல்லாம் அனுகூலமானதோ அந்த காரியங்களை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது, ஏற்றுக்கொள்றது. இது பக்தி தொண்டினுடைய 6வது அல்லது சரணாகதியினுடைய 6வது அங்கமா பக்திவினோத் தாக்கூர் சொல்றார். பக்தி அனுகூல மாத்திர காரியேர ஸ்வீகார். இதுல 4 பாடல்கள் இருக்கு. முன்னாடி பார்த்த சில விஷயங்கள் மாதிரியே இதுலேயும் முதல் 3 பாடல்கள் எல்லோருக்கும் பொருத்தமானதாகவும் 4வது பாடல் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியதாகவும் பக்திவினோத் தாக்கூர் பாடியிருக்கார். இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய 4வது பாடல் பிருந்தாவனத்தின் தாமத்தை பற்றி சொல்கிறார். தனிப்பட்ட முறையில் அவருடைய சேவையை பற்றி அவர் சொல்லலை. இதில் இருக்கக்கூடிய 4 பாடல்களில் முதல் பாடல்லையும் 3வது பாடல்லையும் எதெல்லாம் பக்தி தொண்டுக்கு அனுகூலமான விஷயங்களோ அதெல்லாம் அவர் எடுத்து சொல்றார். 2வது பாடல்ல அவர் தனிப்பட்ட ரீதியில் அவர் எப்படி பக்தி அனுகூலமான அவர் வாழக்கூடிய இடத்தை எப்படி பக்திக்கு அனுகூலமா மாத்திப்பார் அப்படிங்கிறத பத்தி சொல்றார். 4வது பாடல் பக்திக்கு அனுகூலமான விருந்தாவனத்தை பத்தி சொல்றார். முதல் பாடல் துவா பக்தி அனுகூல் जे जे कार्य होई परम जतने ताह कोरिबो निश्चय. பக்திக்கு அனுகூலமான காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நான் அதிகமான விருப்பத்தோட செய்வேங்கிற. இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம், அவர் கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறார், ஆத்ம நிவேதனம் பண்றார், பணிவோட தன்னுடைய நிலையை எடுத்து சொல்றார். அதுக்கப்புறம் அவர் கிருஷ்ணர் மட்டுமே என்னை பராமரிக்கக்கூடியவர் அப்படின்னு ஏற்றுக்கொள்றார். கிருஷ்ணர் என்னை எப்போதும் பாதுகாப்பார் அப்படிங்கிறதுல அவர் நம்பிக்கை கொள்றார். எதெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு பிரதிகூலமானதோ, எதெல்லாம் பக்திக்கு தொண்டுக்கு உகந்தது இல்லையோ அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் புறக்கணிப்பேன் அப்படின்னு சொல்றார். இங்க வரும்போது இதுல அனுகூலமான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் நான் ரொம்ப கவனத்தோட நான் செய்வேங்கிற. இத நம்ம யோசிச்சு பார்க்கணும். கிருஷ்ண பக்தியில நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எதெல்லாம் அனுகூலமான செயல்களோ அதை நம்ம செய்யும்போது அதுல ரொம்ப கவனத்தோட செய்யணும் அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து அவர் சொல்றார், பக்தி அனுகூல ஜத விஷய சம்சாரே கொரிபோ தாஹாத்தே ரதி இந்திரியேர துவாரே. இந்த உலகத்துல என்னெல்லாம் விஷயங்கள் பக்திக்கு அனுகூலமானதா இருக்கோ அந்த விஷயங்களை நான் எடுத்துப்பேன். பொதுவா இந்த இடத்துல பக்தனுக்கும் மாயாவாதிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. மாயாவாதி என்ன பண்றான்னா, இந்த உலக விஷயங்கள் எல்லாவற்றையுமே அவன் புறக்கணிக்கிறான். இந்த உலக சம்பந்தமான விஷயங்கள் எது இருந்தாலும் சரி அந்த எல்லா விஷயங்களையுமே மாயாவாதி புறக்கணிக்கிறான். ஆனா கிருஷ்ண பக்தன் அது மாதிரி எல்லா விஷயங்களையும் புறக்கணிக்கிறது கிடையாது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் பக்திக்கு அனுகூலமா இருக்குமோ அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன். இந்த உலக விஷயங்களா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் புறக்கணிக்கிறது கிடையாது. கொரிபோ தாஹாத்தே ரதி இந்திரிய துவாரே. அதே மாதிரி என்னுடைய புலன்களையும் பல்வேறு சேவைகள்ல ஈடுபடுத்துவேன். ரிஷிகேஷ சேவனம். புலன்களை உபயோகப்படுத்தி புலன்களின் அதிபதிக்கு சேவை பண்றதுதான் பக்தி. அதனால இங்க பக்திவினோத் தாக்கூர் சொல்ற,
என்னுடைய புலன்களை உபயோகப்படுத்தி நான் கிருஷ்ணருக்கு சேவை செஞ்ச முடிஞ்சது அப்படின்னா அப்போ நான் புலன்களை உபயோகப்படுத்துவேன். இல்லைன்னா நான் என்னுடைய புலன்களை உபயோகப்படுத்த மாட்டேன். எதெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமானதாக இருக்குமோ அது எல்லாத்தையுமே நான் எடுத்துப்பேன். புலன்களை உபயோகப்படுத்தினாலும் சரி. பல நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா புலன்கள் அப்படிங்கிறதே நமக்கு பிரச்சனைக்கு உரியதாக தான் இருக்கும். ஆனால் பக்தி தொண்டில் ஈடுபடும் போது அந்த புலன்கள்னால பிரச்சனை கிடையாது. பூர்ணமாக பக்தி தொண்டில் ஈடுபடும் போது அதை தான் நம்ம நிறைய நேரங்களில் பார்த்துருக்கோம். கீதையில் கூட கிருஷ்ணர் சொல்கிறார், ஒரு பக்தன் அப்படிங்கிறவன் தேவைப்படும் போது தன்னுடைய புலன்களை உள்ளே இழுத்துப்பான், தேவைப்படும் போது தன்னுடைய புலன்களை உபயோகப்படுத்துவான். ஒரு ஆமை மாதிரி. ஆமை அப்படிதான், வேலைக்கு வேணும்னா புலனை வெளியில் விட்டு நடக்கும், இல்லைன்னா உள்ளே இழுத்து வச்சுக்கும், ஒரு கூடு மாதிரி ஆகிடும். அது மாதிரி ஒரு பக்தன் தேவைப்படும் போது கிருஷ்ணருடைய தொண்டில் அவசியம் அப்படின்னா அவன் நிச்சயமாக புலன்களை அவருடைய தொண்டில் உபயோகப்படுத்துவான். சுனிபோ தொமார் கதா ஜதனே கொரியோ, நான் உங்களுடைய பற்றிய கதா, உங்களை பற்றிய விஷயங்களை கவனத்தோடு கேட்பேன். கிருஷ்ண கதா அப்படின்னா பகவத்கீதை, பாகவதம், இதர சாஸ்திரங்கள், அது எல்லாத்தையும் ரொம்ப கவனத்தோடு கேட்பேன். தேக்கிபோ தொமார் தாம் நயனோ நயனோ பொரியா, உங்களுடைய தாமத்தை பார்க்கறது மூலமாக என் கண்கள் திருப்தி அடையும். கிருஷ்ணருடைய தாமத்தை போய் பார்க்கறது, இதெல்லாம் பக்திக்கு அனுகூலமான விஷயங்கள். தொமார் பிரசாதே தேஹோ கொரிபோ பாஷன், உங்களுடைய பிரசாதத்தை ஏற்றுக்கிறது மூலமாக என்னுடைய உடல் மொழு பெறுது, போஷாக்கு கிடைக்குது உடம்புக்கு. நைவேத்திய துளசி கிரகணா கொரிபோ கிரகன், நான் அந்த நைவேத்தியம் பண்ண துளசியை நுகர்றதின் மூலமா அதை நான் நுகர்வேன். கிரகண கொரிபோ கிரகன். கரத்வாரே கொரிபோ தொமார் சேவ சதா, என்னுடைய கரம், என்னுடைய கை எப்பவுமே உங்களுடைய சேவையில ஈடுபட்டு இருக்கும். சதா தொமார் சேவ சதா. தொமார வசதி ஸ்தலே பஷிபோ சர்வதா, நான் எப்பவுமே நீங்க எங்க வசிச்சிங்களோ அந்த இடத்துல நான் வசிப்பேன். நம்மளுடைய கையை வச்சு நம்ம எத்தனையோ செயல்களை செய்யலாம். ஆனா இங்க பக்திவினோத் தாக்கூர் தெளிவுபடுத்துறார், நம்ம கை எதற்காக உபயோகப்படுத்தப்படணும்னா கிருஷ்ணருடைய தொண்டுல மட்டும்தான். அதுக்காக என்னுடைய கை இருக்கலாம், அந்த தொண்டுல நான் என்னுடைய கையை உபயோகப்படுத்துவேன். நம்ம பார்க்கலாம், இதே விஷயம்தான் பாகவத்தில் இருக்கு. அம்பரீஷ் மகாராஜர் அவர் தன்னுடைய எல்லா புலன்களையும் எப்படி கிருஷ்ணருடைய தொண்டில் ஈடுபடுத்தினார் அப்படிங்கிறது சொல்லப்படுது பாகவத்தில். எப்படி அவர் தன்னுடைய மனதை முதல்ல கிருஷ்ணருடைய பதார விந்தங்களில் பதிய வைக்கிறார், அதுக்கப்புறம் கையை உபயோகப்படுத்தி கோயிலை சுத்தம் பண்ணுறார், காலை உபயோகப்படுத்தி கோயிலுக்கு வரார். ஒவ்வொரு புலன்களையும் எப்படி கிருஷ்ணருக்கு சேவையில் உபயோகப்படுத்துகிறார். கண்களை அவர் கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக உபயோகப்படுத்துகிறார். மூக்கை கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மலர்களை நுகர்றதுக்காக உபயோகப்படுத்துகிறார். வாயை கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களை பேசுறதுக்காக உபயோகப்படுத்துகிறார். நாக்கை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதத்தை சுவைக்கிறதுக்காக உபயோகப்படுத்துகிறார். காதை அவர் கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களை மட்டும் கேட்கறதுக்கு உபயோகப்படுத்துகிறார். இப்படி புலன்கள் எல்லாத்தையும் கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணருடைய தொண்டில் உபயோகப்படுத்துகிறான். அடுத்தவர் சொல்றார், துமார சேவையா காம நியோக கொரிபோ, உங்களுடைய சேவையில் நான் என்னுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே உங்களுடைய சேவைக்காக வைப்பேன். எனக்கு ஏதாவது ஆசை இருந்தது அப்படின்னா அதை உங்களுடைய சேவைக்காக தான் இருக்கும். எனக்குன்னு எந்த ஒரு ஆசையும் வச்சுக்க மாட்டேன். அதை தான் அடிப்படையில் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் சுத்த பக்தியை பற்றி. சுத்த பக்தி அப்படின்னா நமக்குன்னு எந்த ஆசைகளும் வைத்துக்கொள்ளாமல் இருக்கிறது, கிருஷ்ணருடைய ஆசை தான் நம்மளுடைய ஆசை அப்படின்னு இருக்கிறது. அதை பக்திவினோத் தாக்கூர் இங்கே சொல்ற, எனக்கு நான் எந்த ஆசையும் வச்சுக்க மாட்டேன், உங்களுடைய சேவையில தான் என்னுடைய ஆசைகளை நான் ஈடுபடுத்துவேன். தொமார வித்வேஷி ஜனா குரோதி தேகாய்போ, உங்களுக்கு யாரெல்லாம் விரோதமான ஜனங்களா இருக்கிறாங்களோ அவங்க மேல நான் கோபத்தை காட்டுவேன். இதுவும் பக்திக்கு அனுகூலமானது. சில நேரத்தில் நினைப்பாங்க, நம்ம ஏன் கோபத்தை வெளிப்படுத்துறோம்? யாராவது நாஸ்திகர்கள், மாயாவாதிகள், அசுரர்கள்,
இவங்க மேலே நம்ம வந்து குரோதத்தை வெளிப்படுத்துவோம். அப்படி குரோதத்தை வெளிப்படுத்தும் போது சில நேரத்தில் நினைப்பாங்க, பொதுமக்கள் கேட்பாங்க, ஏன் நீங்கள்லாம் சாதுவாச்சே, நீங்கள் எதுக்கு கோபத்தை வெளிப்படுத்துறீங்க? பிரபுபாதுக்கிட்ட கூட நிறைய தடவை கேட்பாங்க, சுவாமிஜி நீங்கள் ஏன் இவ்வளோ கோபப்படுறீங்க, நீங்கள் ஏன் எல்லாரையும் அயோக்கியர்கள் முட்டாள்கள் அப்படின்னு சொல்கிறீங்க? பிரபுபாத் எப்போவுமே விளக்கம் கொடுப்பார், ஏன்னா அவன் வந்து அயோக்கியன்தான். நம்ம வந்து கிருஷ்ணருடைய வார்த்தையை திருப்பி சொல்கிறோம், அவ்வளோதான். கிருஷ்ணர் சொல்கிறார், நமாம் துஷ்கிருத்தினோ மூடா. மூடா அப்படின்னா கழுத, முட்டாள். நான் அந்த வார்த்தைகளை திருப்பி சொல்கிறேன் அப்படிம்பார். உண்மையில் அதன் மூலமாக பிரபுபாத் நமக்கெல்லாம் காட்டினார், இது வந்து பக்திக்கு அனுகூலமான விஷயம். யார் வந்து வித்வேஷி, கிருஷ்ணருக்கு விரோதமானவர்களாக இருக்கிறாங்களோ, கிருஷ்ணர் மேலே பொறாமை கொண்டவர்களாக இருக்காங்களோ, அத்தகைய ஜனங்கள் மேலே நம்மளுடைய கோபத்தை வெளிப்படுத்தலாம். இன்னும் வெளிப்படுத்தணும். அது வந்து நமக்கு பக்திக்கு அனுகூலமான விஷயங்கள். ஏ ரூபே சர்வ விருத்தி ஆர சர்வ பாவ் துவா அனுகூல ஹோயா லபுக்கு பிரபாவ். இது மாதிரி எனக்குன்னு என்னெல்லாம் தன்மைகள் இருக்கோ, எனக்குன்னு என்னெல்லாம் சுபாவங்கள் இருக்கோ, அது எல்லாவற்றையுமே உங்களுடைய பக்திக்கு எது அனுகூலமாக இருக்குமோ அந்த விஷயங்களை நான் ஈடுபடுத்துவேன். ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். துவா பக்த அனுகூல ஜாஹா ஜாஹா கோரி துவா பக்தி அனுகூல போலி தாஹா தோரி. உங்களுடைய பக்தருக்கு எந்த விஷயங்கள் திருப்திப்படுத்துமோ அது எல்லாமே எனக்கு அனுகூலமானது. இங்கேயும் அவர் வந்து தெளிவுபடுத்துகிறார். ஒரு அனுகூலமான விஷயங்களை ஒன்று என்னென்னா, ஆச்சாரியரை திருப்திப்படுத்துறது அல்லது குருவை திருப்திப்படுத்துறது, மற்ற பக்தர்களை திருப்திப்படுத்துறது. நம்ம மற்ற பக்தர்கள் துவா பக்த அனுகூல, உங்களுடைய பக்தர்களுக்கு எது அனுகூலமா இருக்குமோ அது எனக்கு பக்திக்கு அனுகூலமா இருக்கும். எப்பவுமே நம்ம பக்தி தொண்டில் ஈடுபடும் போது இங்க பகவானுக்கும் பக்தனுக்கும் நடுவுல மட்டும்தான் உறவு அப்படிங்கிறது கிடையாது. பக்தி அப்படின்னா நம்ம அன்னைக்கு முன்னாடி பார்த்தோம், அங்க வந்து பகவான் இருக்கார், பக்தன் இருக்கான், பக்தி அப்படிங்கிற வழிமுறை இருக்குன்னு பார்த்தோம். இந்த 3 விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான், ஒரு விதத்தில் இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த 3 விஷயங்கள்ல பல விஷயங்கள் அடங்கி இருக்கு. பக்தி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த வழிமுறையானது மற்ற பக்தர்களோடு இணைந்து செய்யப்படக்கூடியது. அதனால பக்திக்கு ஒரு அனுகூலமான விஷயம் என்னன்னா, மற்ற பக்தர்களுக்கு அனுகூலமான விதத்தில் நடந்துக்கிறது. அதாவது ஒரு வைஷ்ணவ சங்கத்துல முறைப்படி நம்ம நடந்து கொள்றது. அப்படி வைஷ்ணவ சங்கத்துல முறைப்படி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, மற்ற பக்தர்களுக்கு நம்ம ஆனந்தத்தை கொடுத்தோம் அப்படின்னா அது நம்ம பக்திக்கு உதவியா அமையும். பக்தி வினோத் நாஹி ஜனே தர்மா தர்மா பக்தி அனுகூல தாரஹோ ஷப கர்மா. பக்தி வினோத், எனக்கு தர்மமும் அதர்மமும் தெரியாது. எது தர்மம் எது அதர்மம் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எது பக்திக்கு அனுகூலமானது அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். பக்திக்கு எதெல்லாம் அனுகூலமானதா இருக்கோ அது எல்லாத்தையும் நான் வந்து மகிழ்ச்சியோடு செய்வேன். இது உண்மையில பக்திவினோத் தாக்கூருக்கு வந்து தர்மா அதர்மாலாம் தெரியாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, பரதர்மம், பக்தி அப்படிங்கிறது மிக உயர்ந்த தர்மம். அதனால பக்திக்கு எது உகந்தது எது உகந்ததல்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா போதும். பௌதிக ரீதியா நம்ம ஒரு விஷயம் பக்திக்கு உகந்ததா உகந்தது அல்லவா அப்படிங்கிற பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லது அது தர்மமா அதர்மமாங்கிறது முக்கியம் கிடையாது. அடிக்கடி கிருஷ்ணருடைய செயல்கள், கிருஷ்ண பக்தர்களுடைய செயல்கள் இது மாதிரி இது அதர்மமாச்சே அப்படின்னு சொல்லலாம். அர்ஜுனன் ஏன் ரதத்தில் இல்லாமல் கீழே தேர் சரி பண்ணிட்டு இருந்த கர்ணனை அம்பு எய்தி கொன்னான்? கிருஷ்ணர் ஏன் அவனை கொல்ல சொல்லணும்? இதெல்லாம் அதர்மத்தினுடைய செயல்கள் அப்படிம்பாங்க. ஆனால் அங்கே கிருஷ்ண பக்தனுக்கு வந்து இது தர்மமா அதர்மமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. கிருஷ்ணரை திருப்திப்படுத்துமா, என்னுடைய பக்திக்கு அனுகூலமானதா, அவ்வளோதான். அது தர்மமாக இருந்தாலும் சரி அதர்மமாக இருந்தாலும் சரி.
அதுக்காக வந்து பக்தர்கள் வேணும்னே போய் அதர்மமான காரியங்களில் ஈடுபடுவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பொதுவாக தர்ம காரியங்கள் பக்திக்கு அனுகூலமானதாக இருக்கும். அதனால பக்தர்கள் தர்ம காரியங்களில் ஈடுபடுவாங்க. ஆனால் சில நேரங்களில் தர்மமானது பக்திக்கு அனுகூலம் இல்லாமல் போகலாம். அந்த நேரத்தில் அதர்மமாக இருந்தால் கூட பக்திக்கு அனுகூலமான விஷயங்களை பக்தர்கள் கடைபிடிப்பாங்க. அதைத்தான் நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதம், மகாபாரதம் போன்ற இடங்கள்ல பக்தர்கள் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு தர்மம் என்ன அப்படின்னா பொய் பேசக்கூடாது. பொதுவாக பொய் சொல்றது அப்படிங்கிறது அதர்மம். தர்மத்தினுடைய 4 தூண்களில் ஒன்று வாய்மை. பொய் பேசாமல் இருக்கணும். அதுவும் குறிப்பாக யாராவது வந்து நான் பொய் பேச மாட்டேன் அப்படின்னு விரதம் எடுத்திருக்காங்கன்னா அவங்க நிச்சயமாக பொய் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி ஒருத்தர் தான் யுதிஷ்டிர மகாராஜ். அவர் பொய்யே சொல்ல மாட்டார். அவர் தர்மத்தின்படி வாழ்ந்து வந்தவர். அவர் தர்மராஜாவினுடைய பையன், யம தர்மராஜாவோட பையன் அவர். அதனால அவர் தர்மத்தின்படி ரொம்ப நல்லா வாழ்ந்து வந்தார். அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்தது. கிருஷ்ணர் வந்து தர்மர்கிட்ட வந்து சொன்னார், நீ பொய் சொல்லணும். அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டான், நீ பொய் சொல்லணும்னார். ஐயோ, நான் எப்படி பொய் சொல்லுவேன்? என் வாழ்க்கை ஃபுல்லா நான் தர்மத்தை தானே கடைபிடிச்சேன். அவரு கொஞ்சம் தயங்குறார். கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது பக்திக்கு அனுகூலமான விஷயம். கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது தான் உயர்ந்தது. ஆனா அவர் அந்த இடத்துல கிருஷ்ணர் நமக்கு சொல்லி காட்டுறார், யுதிஷ்டிர மகாராஜரை உபயோகப்படுத்தி. அவர் அந்த இடத்துல தயங்குறார். ஏன் நான் வந்து அதர்மத்தை செய்யணும்? பொய் சொல்றது அப்படிங்கிறது அதர்மம், அதை நான் ஏன் செய்யணும்னு யோசிக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி அஸ்வத்தாமன் அப்படிங்கிற ஒரு யானை இறந்து போயிட்டதா நீ சொல்லு அப்படின்னு சொல்லி யானை சத்தம், யானைன்னு அவர் சொல்லும்போது கிருஷ்ணர் சங்க ஊதி யானை அப்படிங்கிற சத்தத்தை மறைச்சிருவார். ஆக மொத்தம் ஒரு விதத்துல பொய் சொன்னாரு, ஆனா பொய் சொல்லலை யுதிஷ்டிர மகாராஜ். அப்படி ஒரு மாதிரி ஏமாத்தினாரு, ஆனா முழுசா பொய் சொல்லலை. கிருஷ்ணர் அவர் அந்த இடத்துல முழுசா திருப்திப்படுத்தலை. பக்திக்கு அனுகூலமா பூர்ணமான விதத்தில் அனுகூலமா அங்கே செயல்படலை. அதனால என்ன ஆகும்னா அவரோட தேர் வந்து கீழே இறங்கிடும், தரைக்கு இறங்கிடும். குருக்ஷேத்திர யுத்தம் மொத்தமும் அது வரைக்கும் யுதிஷ்டிர மகாராஜோட தேர் வந்து பூமியில் இல்லாமல் மேலே தான் போகும். பூமியிலேருந்து கொஞ்சம் மேலே தான் ஓடின்னு இருக்கும். அந்த தேர் தரையில் படாமல் போயின்னு இருக்கும். இவர் வந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுல கொஞ்சம் தயங்கின காரணத்தினால அவரோட தேர் வந்து கீழே இறங்கணும். பொதுவாக எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இவர் வந்து பொய் சொன்னார், அதனால தேர் கீழே இறங்கிடுச்சு. இது வரைக்கும் பொய் சொல்லாமல் இருந்தார், தேர் மேலே போயிட்டு இருந்தது. இப்போ பொய் சொன்னதையும் தேர் தரையில் இறங்கிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. அவர் பக்திக்கு அனுகூலமான விஷயத்த செய்யறதுக்கு தயங்கின காரணத்தினால அவர் தேர் கீழே இறங்கினது. இது மாதிரி தர்மா அதர்மா, பொதுவாக தர்மம் அப்படிங்கிறது கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமானதாக இருக்கும். ஆனால் அது தர்மமா அதர்மமா அப்படிங்கிறத காட்டிலும் எது கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமானது அப்படிங்கிறது தான் ஒரு பக்தன் பார்த்து செயல்படுறான். 2வது பாடல். கோத்ருமதாமே பஜனனுகூலே மாதுர ஸ்ரீநந்தீஸ்வர சமாதுலே. கோத்ரும தாமத்தில் பஜனைக்கு அனுகூலமான கோத்ரும தாமத்தில் ரொம்ப எளிமையான கோத்ரும தாமே பஜனை அனுகூலே, பஜனைக்கு அனுகூலமான கோத்ரும தாமத்தில் எந்த கோத்ரும தாமம்? மதுரா ஸ்ரீநந்தீஸ்வர சமாதுலே. ஸ்ரீநந்தீஸ்வர கிருஷ்ண அவருடைய மதுராவுக்கு சமமான கோத்ரும தாமத்தில் அவர் என்ன பண்ண போறேங்கிறத சொல்றார். இது வந்து பக்திக்கு அனுகூலமா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய இடத்தை வடிவமைச்சுக்கணும் அப்படிங்கிறத இங்க விளக்குறார். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை எந்த அளவுக்கு பக்திக்கு அனுகூலமா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பக்தியை பயிற்சி செய்ய முடியும். அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பக்தர்களை வந்து இந்த கோயிலுக்குள்ளார அல்லது கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சமூகமா பக்தர்கள், கிருஷ்ண பக்தர்கள் அவங்களோட சேர்ந்து ஒரு சத்சங்கத்தோட வாழணும்
அப்படின்னு பிரியப்பட்டார். அதுக்காக பல ஏற்பாடுகள் அவர் செஞ்சிருக்கார். ஏன்னா பக்திக்கு அனுகூலமான விஷயங்கள் சூழ்நிலை அவசியப்படுது. சில பிரபுபா பார்த்தோம்னா மேற்கத்திய நாடுகள் போனப்ப தன்னுடைய பெண் சீடர்களை கூட அவர் ஆசிரமத்தில் தங்க வச்சார். இது பொதுவாக யாராலையும் யோசிச்சு பார்க்க முடியாது, எப்படி பெண்களை ஆசிரமத்தில் தங்க வச்சாங்க. ஏன்னா அங்கே ஆசிரமத்துக்கு வெளியில அவங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை சுத்தமாக கிடையாது, துளி கூட கிடையாது. அதனால யாரு தங்க முன் வராங்களோ பிரபுபாதர் அவங்கள தனியா தங்க வச்சார். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கிரகஸ்தரா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டை, அவங்களுடைய வேலையை, அவங்க செய்யக்கூடிய இதர விஷயங்களை எப்படி கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமாக வச்சுக்கணும், வடிவமைக்கணும் அப்படிங்கிறதுல ஒருத்தர் கவனமாக இருக்கணும். அதன்படி இங்கே இவர் சொல்கிறார், நான் நவதீபத்தில் இருக்கக்கூடிய கோத்ரும தாமத்தில் அவரோட வீடு, அந்த இடத்துல நவதீபத்தில் அவரோட வீடு கோத்ரும தாம். அந்த கோத்ருமா பஜனைக்கு ரொம்ப அனுகூலமானது. அந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேங்கிற சொல்கிறார். கோத்ரும தாமம் விருந்தாவனத்துக்கு சமமானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அங்கே நான் என்ன பண்ணுவேன், தகி மகா சுரபி குஞ்சே குட்டீர் பைட்டோபோன் ஹாம சுர தட்டினி தீரே. அங்கே சுரபி குஞ்சா அப்படிங்கிற குட்டில்ல அவரோட வீட்டுக்கு அவர் பேர் வச்சார், சுரபி குஞ்ச். அந்த சுரபி குஞ்சால அங்கே ஒரு குடில் கட்டி நான் வசிக்க போகிறேன். பைட்டபூன் ஹமா சுர தட்டினி தீரே. நான் அங்கே சுர தட்டினி அப்படின்னா தேவர்களுடைய நதி கங்கா, கங்கை கரையில் நான் அமர்ந்திருப்பேன். கங்கை தேவலோகத்துல இருந்து வந்தது, அதனால கங்கை இங்கே சுர தட்டினி அப்படின்னு சொல்லப்படுது. அதனுடைய கரையில் நான் ஒரு எளிமையான ஒரு குட்டில கட்டி வசிக்க போகிறேன். கௌர பகத பிரிய வேஷ ததானா திலக துளசி மாலை சோபமான. கௌர பக்தர்களுக்கு பிரியமான வேஷத்தை நான் தரித்து கொள்வேன். கௌர பக்தர்களுக்கு என்ன வேஷம் பிடிக்கும் அப்படின்னா, என்ன வேஷம் பிடிக்கும்? திலக துளசி மாலை சோபமான. நான் திலக்கம் தரித்து கொள்வேன், துளசி மாலை இட்டுக்கொள்வேன். அது மட்டும் இல்லாமல் கௌர பக்தர்களுக்கு எது பிரியமான வேஷமோ அதை நான் எடுத்துக்கொள்வேன். இது பக்திக்கு அனுகூலமான, கௌர பக்தர்களுக்கு பிரியமான வேஷம். பிரபுபா சொல்வார், தோத்தி, குர்தா, சதர், ஷிகா. இது கௌர பக்தர்களுக்கு பிரியமான வேஷம். கௌர பக்தர்கள் எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்கள் எல்லாரும் தோத்தி, சதர், அதுதான் அவங்களுடைய உடை. சில நேரங்களில் குர்தா. ஸோ இது கௌர பக்த பிரியவேஷ், கௌர பக்தர்களுக்கு பிரியமான உடை. அத்தகைய உடையா ஒருத்தர் உடுத்திக்கிறார், திலகா துளசி மணியோட. அது உடுத்திட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, சுத்தியிலும் நிறைய மரம் வைப்பாராம், பூஞ்செடிகள் வைப்பார். அதில் பற்றியெல்லாம் அவர் சொல்றார். ಚಂಪಕಾ ಬಕುಳ ಕದಂಬ ಥಮಾಲ್ ರೋಪತೋ ನಿರಮ್ಮಿಬೋ ಕುಂಜ விஷால். சம்பகா, பகுலா, கதம்பா, தமால் இதெல்லாம் என்னுடைய குஞ்சத்தில் நான் வளர்ப்பேன். மாதவி, மாலதி, உட்டபூன் தாஹே. அந்த மரங்கள்ல மாதவி, மாலதி இதெல்லாம் பூக்களுடைய பெயர்கள். இந்த பூக்கள் எல்லாம் நான் இதெல்லாம் கொடிகளா இருக்கும். முதல்ல சொன்னது மரங்கள். அந்த மரங்களோட சேர்ந்து இந்த கொடிகளை அப்படியே அவர் படர விடுவார். சாயா மண்டபே கொரிபோன் துங்கி மாகே. இப்படி இதுக்கு நடுவில் ஒரு நிழல் அமைப்பேன். நிழல் அமைச்சு அங்கே நான் இருப்பேங்க. ரோபோபூன் தத்ர குஷும் வனராஜி.
கிருஷ்ணர் வனராஜி, காட்டில் இருக்கக்கூடியவர். காட்டு மலர்கள் பிரியம் கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணருடைய ஒரு பெயர் வனமாலி. கிருஷ்ணருக்கு எல்லா மலர்களோட காட்டு மலர்கள் ரொம்ப பிடிக்கும். அதாவது பகவான் விஷ்ணுவுக்கு பல அணிகலன்கள்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நிறைய ஆபரணங்கள் அணிவர். கிருஷ்ணருக்கு ஆபரணங்களை காட்டிலும் மலர்கள் ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப எளிமையானவர். விருந்தாவனத்தில் இருக்கக்கூடியவர். அவருக்கு அணிகலன்கள் ஆபரணங்கள் அணியறதோட அவருடைய ஆபரணம் என்னன்னா மலர்கள். மலர்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் காட்டு மலர்கள்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்குமா. சும்மா காட்டில் போவார். போனறியும் அவருடைய நண்பர்கள்லாம் அங்கே எல்லாரும் விளையாடுவாங்க. திடீர்னு யாராவது போய் அவர் அங்கே இருக்கிற பூவை எடுத்து பறித்து மாலை போட்டு கிருஷ்ணருக்கு போடுவாங்க. இல்லை அங்கே இருக்கக்கூடிய பூ ஏதாவது எடுத்து கிருஷ்ணரோட தலையில் சொறி விடுவாங்க. கோபியர்களும் அதே மாதிரி கிருஷ்ணருக்கு காட்டு மலர்களை வச்சு மாலை தொடுப்பாங்க. கிருஷ்ணருக்கு அது ரொம்ப பிரியமானது. ஜூதி ஜாதி மல்லி விராஜிபோ சாஹி. இது மலர்களுடைய வகைகள். ஜூதி ஜாதி மல்லி, மல்லிகைப்பூ, தமிழ்லையும் அதே தான் உபயோகப்படுத்துவோம். இது எல்லாமே கவரக்கூடிய விதத்தில் ஏற்பாடு செஞ்சிருப்பாராம் அவர் தன்னுடைய தாமத்தில். ஏன்னா இதெல்லாம் கிருஷ்ணரை நினைவுபடுத்தக்கூடிய விஷயங்களா அமையும். மஞ்சே பாஷபூன் துளசி மகாராணி கீர்த்தன சஜ்ஜ தாங்கே ரகபோ ஆணி. மஞ்சே மஞ்சே அப்படின்னா ஒரு வகையான மாடமை, கொஞ்சம் உயர்ந்த இருக்கையை கொடுத்து நான் துளசி மகாராணியை வைப்பேன். கீர்த்தன சஜ்ஜா தாங்கி ரகபோ ஆணி. கீர்த்தனத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி வைப்பேன். கீர்த்தனத்துக்கு என்ன தேவை? மிருதங்கா, கரத்தாவ், அதை நான் வாங்கி வைப்பேன். மஞ்சே போஷிபோன் துளசி மகாராணி. துளசி மகாராணி உயரமாக வைப்பேன். ஏன்னா துளசி மகாராணி மற்ற செடிகளோட உயர்ந்த நிலையில் இருக்கிறனால அவங்கள நான் உயர்த்தி வைப்பேன் மண் அப்படிங்கிற. வைஷ்ணவ ஜனசஹா காபூன் நாம் ஜெய கோத்ருமா ஜெய கௌரகி தாம். வைஷ்ணவ ஜனங்களோட சேர்ந்து நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம். ஜாய் கோத்ரும் ஜாய் கௌரா அப்படின்னு பாடுவோம். பக்தி வினோத் பக்தி அனுகூல் ஜய குஞ்ச மஞ்ச சுரநாதி கூல். பக்தி வினோத் இப்படி பக்திக்கு எதெல்லாம் அனுகூலமானதோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் வசிக்கிறான். ஜய குஞ்ச அவருடைய குஞ்ச, அவருடைய வீட்டு சுரபி குஞ்ச், அதுக்கு ஜாய் ஜாயா முஞ்சா. முஞ்சா அப்படின்னா ஒரு வகையான புல். தமிழில் நாணல்னு சொல்லுவாங்க. இது இந்த பிராமணர்கள்லாம் கூட பூனல் போடுறப்ப அவங்க அதெல்லாம் உபயோகப்படுத்துவாங்க. நாணல் பூ, நாணல் நாட் குஷா கிராஸ். திஸ் இஸ் முஞ்சா கிராஸ், நாட் குஷா கிராஸ். அவங்க அந்த புல்லை உபயோகப்படுத்துவாங்க, நாணல் புல். ஜெய சுரநதி. நாணல் பூ, நாணல் தெரியாது? நாணல் பிராமணர்கள்லாம் பூனல் போடுற நிகழ்ச்சியில் உபயோகப்படுத்துவாங்க. சில நேரங்களில் சடங்குல கூட உபயோகப்படுத்துவாங்க. அந்த புல்லை உபயோகப்படுத்துவாங்க. அந்த புல்லை வச்சு பொதுவாக இது கட்டுவாங்க, கூரை மேய்வாங்க. நாணலை வச்சு கூரை மேய்வாங்க. கூரை போடுறதுக்கு அதை உபயோகப்படுத்துவாங்க. அவர் இங்கே குஞ்ச முஞ்ச அப்படின்னு சொல்றாருன்னா அவருடைய குஞ்சா அதில் இருக்கக்கூடிய முஞ்சா, அதாவது அவருடைய குட்டில், அந்த குட்டில் உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நாணல் எல்லாத்துக்கும் அவர் ஜாய் சொல்றார். இது எல்லாமே பக்திக்கு அனுகூலமானது. மூன்றாவது பாடல். शुद्ध भक्त चरण रेणु भजन आनुकूल भक्त सेव परम सिद्धि प्रेमलति कर मूल.
சுத்த பக்தர்களுடைய சரண ரேணு பாத துளிகள், அது பஜன அனுகூல, பக்திக்கு மிகவும் அனுகூலமானது. நம்ம பார்க்கலாம், சைத்தன்ய சரிதாமிரத்தில் சொல்லப்படுது 3 விஷயங்கள் பக்திக்கு ரொம்ப உதவியா ஒருத்தருக்கு அமையும். தூய பக்தர்களுடைய சரண தூளி, சரணாமிர்தா, அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன, உச்சிஷ்டா. உச்சிஷ்டா, நாட் உத்திஷ்டா. உத்திஷ்டா அப்படின்னா எழுந்துருன்னு அர்த்தம். உச்சிஷ்டா அப்படின்னா அவங்க சாப்பிட்ட மிச்சம், அது உச்சிஷ்டா. சுத்த பக்தர்கள் சாப்பிட்டு இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய பிரசாதம், அவங்களுடைய மகா பிரசாத், சரணாமிர்தம், பாதத்தூளிகள். இந்த 3ம் ஒரு பக்தரை விரைவா முன்னேற்றும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே விஷயத்த பக்தினோ டாக்குறீங்க சார். சுத்த பக்த சரணேனு பஜன அனுகூல். சுத்த பக்தர்களுடைய பாதத்துளிகள் பக்திக்கு மிகவும் அனுகூலமான. பக்த சேவ பரம சித்தி பிரேம லத்திகர மூலா. பிரேமை அப்படிங்கிற ஒரு லத்திகர, ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பிஞ்சா இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரேமைக்கு மூலமா அடிப்படையா அமையக்கூடியது பக்த சேவை, பக்தர்களுக்கு செய்யக்கூடிய சேவை. பக்தி அப்படின்னா பகவானுக்கு செய்யப்படக்கூடிய சேவை மட்டும் அப்படின்னு கனிஷ்ட அதிகாரி நினைப்பான். கனிஷ்ட அதிகாரி பக்தர்கள் யாரையும் கண்டுக்க மாட்டான். எனக்கும் பகவானுக்கும் தான் தொடர்பு, பக்தர்களுக்கு நான் ஏன் சேவை பண்ணணும் அப்படின்னு நினைப்பான். ஆனா பக்திக்கு அனுகூலமான விஷயங்களை ஸ்வீகாரம் பண்ணக்கூடிய நபர் அவர் என்ன நினைப்பார்னா, பக்தர்களுக்கு நான் சேவை பண்ணணும். சைத்தன்ய மகாபிரபு கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பக்த சேவா அப்படிங்கிறது ரொம்ப வலியுறுத்தப்படுது. மற்ற சம்பிரதாயங்களை காட்டிலும் உண்மையில ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் பக்த சேவா அப்படிங்கிறது வலியுறுத்தப்படுது. சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலிருந்து இந்த பக்த சேவை எடுத்துட்ட, அது பரம சித்தி, ஒருத்தருக்கு மிகப்பெரிய சித்தியை, மிக உயர்ந்த சித்தியை கொடுக்கக்கூடியது பக்த சங்கா, பக்த சேவை. அடுத்தவர் சொல்றார், மாதவ திதி பக்தி ஜனனி ஜதனே பாலன கோரி. மாதவருடைய திதி, மாதவருடைய திதினா ஏகாதசி திதி, ஜன்மாஷ்டமி, ராமநவமி, நரசிம்ம சதுர்தசி, இதெல்லாம் மாதவருக்கு உகந்த திதி. ஏகாதசி மற்ற இதர திதிகளும் கூட பகவானுக்கு அவர் அவதரித்த ஜன்மாஷ்டமி, மற்ற அவதாரங்கள் அவதரித்தது, அது எல்லாமே பக்தியினுடைய தாய் அப்படின்னு அழைக்கப்படுது. பக்திக்கு மிகவும் முக்கியமான ஏகாதசி அனுசரிக்கிறது, ஜன்மாஷ்டமி அனுசரிக்கிறது, இதெல்லாம். கிருஷ்ண வசதி வசதி போலி பரம ஆதர போரி. கிருஷ்ணர் எங்க வாழ்ந்தாரோ அந்த இடத்துல வாழ்றது அப்படிங்கிறது ஒருத்தருக்கு மிக உயர்ந்த பக்குவத்தை கொடுக்கும். கிருஷ்ணர் வாழ்ந்த இடத்துல வாழ்றது, இது கூட நம்ம பார்க்கலாம். பக்தி ரசாமிரத சிந்துல 5 முக்கியமான அங்கங்கள்ல ஒன்றா ரூப கோஸ்வாமி சொல்றார். மதுரா வாஸ், கிருஷ்ணர் வசித்த மதுராவில் வசிக்கிறது. அதன் அடிப்படையில் இங்கே பக்தி நொட்டாக்குன்னு சொல்ற, கிருஷ்ண வசதி வசதி போலி பரம ஆதரே போலி. கிருஷ்ணர் வாழ்ந்த இடங்கள்ல வசிக்கிறது மிக உயர்ந்த மதிப்போட, மிக உயர்ந்த மதிப்போடு அவர் அங்க வாழ்றதா சொல்றார். அடுத்து சொல்றார், கௌரமார ஜேஷபஸ்தானே கொருளே பிராமண ரங்கே சேஷபஸ்தானே ஹெரிபோ ஆமி பிரணய பக்த சங்கே. அமார் கௌரா, என்னுடைய கௌரா, என்னுடைய கௌரங்கர் ஜேஸ்தபஸ்தானே, எந்த ஸ்தானங்களுக்கெல்லாம் போயிருக்காங்களோ அந்த ஸ்தானங்களுக்கெல்லாம் பக்த சங்கர்கள், பக்தர்களுடைய சங்கத்தோட போறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும்.
அது போகிறதுக்கு நான் பிரியப்படுறேன். ஏன்னா அதுவும் பக்திக்கு அனுகூலமான. சைத்தன்ய மகாபிரபு எந்தெந்த தேசங்களுக்கு போயிருக்காரோ அந்த எல்லா தேசங்களுக்கும் ஒருத்தர் விஜயம் செய்யலாம், கூடிய மட்டும். அதுவும் பக்திக்கு அனுகூலமான. ஏன்னா அங்கே சைத்தன்ய மகாபிரபு போயிருக்கார். அதுவும் தனியாக போகிறது கிடையாது, பக்தர்களுடைய சங்கத்தோட போகிறது. எங்கே போகிறதுனாலும் பக்தர்களுடைய சங்கத்தோட போகிறது ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பாக பகவானுடைய லீலைகள் நடைபெற்ற இடங்கள், சைத்தன்ய மகாபிரபு விஜயம் செய்த இடங்கள், அதுக்கு போகிறது ரொம்ப உகந்ததாக இருக்கும். மிருதங்க பாத்ய சுனிதே மன அபசர சதாயாச்சே கௌர பிஹித கீர்த்தன சுனி ஆனந்த ஹிருதயோ நாச்சு. மிருதங்கத்தினுடைய வாத்தியத்தை கேட்கும்போது என்னுடைய மனம் அதுக்காக இயங்குது. கௌர பிஹித கீர்த்தன சுனி ஆனந்த ஹிருதயநாச். கௌரங்கருக்கு பிரியமான அல்லது கௌரங்கருக்கு உகந்த கீர்த்தனத்தை கேட்கறதின் மூலமா என்னுடைய ஹிருதயம் ஆனந்தத்துல ஆடு. அவர் சொல்ற, ஏன்னா இந்த சப்தங்கள் இது கோலோகத்துல இருந்து வரக்கூடிய கோலோகேர பிரேமதனோ ஹரிநாம சங்கீர்த்தன், கோலோகத்துல இருந்து வரக்கூடிய ஹரிநாம சங்கீர்த்தனத்தை எல்லாத்துக்கும் சைத்தன்ய மகாபிரபு கொடுக்கிறார். கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் கிருஷ்ணர் சைத்தன்யரா வரும்போது மிருதங்கமாகவும் கரத்தாலாகவும் மாறுது. அதனால இந்த மிருதங்கமும் கரத்தாலும் அதிலிருந்து வரக்கூடிய ஓசையானது இந்த பௌதிக உலகத்தை சார்ந்த ஓசையே கிடையாது. இந்த பௌதிக உலகத்தை சார்ந்த ஓசைகள் இசைக்கருவி கிடையாது. இசைக்கருவிகளில் சத்துவகுணத்தை சார்ந்தது, ரஜோகுணத்தை சார்ந்தது, தமோ குணத்தை சார்ந்ததுன்னு பல கருவிகள் இருக்கலாம். ஆனா மிருதங்கவும் கரத்தாலும் இது போன்ற பௌதிக குணங்களை சார்ந்தது கிடையாது. ரெண்டுமே அதுல இருந்து வரக்கூடிய வாத்தியமானது அதை கேட்கறதுனாலே ஒருத்தருடைய மனம் அதுக்காக ஏங்கும் அப்படிங்கிற. என்னுடைய மனம் ஏங்குகிறது மிருதங்க வாத்தியத்தை கேட்கணும் அப்படிங்கிறது. அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் சில நேரங்கள் அவர் மற்ற இசைக்கருவிகளுக்கு அனுமதி கொடுத்தா கூட அவர் இதை வலியுறுத்துவார். மிருதங்கா கரத்தால். பாரு சைத்தன்ய மகாபிரபு என்ன வச்சிருக்கார்? மிருதங்கா கரத்தால். நம்ம கிட்ட இருக்க வேண்டியது மிருதங்கா கரத்தால். இந்த மிருதங்கா கரத்தால் இதை வச்சு நம்ம வாசிக்கும் போது, அதை கேட்கும்போது அது பக்திக்கு ரொம்ப அனுகூலமானதா அமையும். அத கௌர விகித கீர்த்தனை, கௌரங்க மகாபிரபுக்கு எந்த மாதிரியான கீர்த்தனங்கள் பிடிக்குமோ அந்த மாதிரியான கீர்த்தனங்கள் பாடணும். கீர்த்தனம் கிருஷ்ணரோட பேரு தானேன்னு சொல்லிட்டு நம்ம எதை வேணாலும் பாடுறது கிடையாது. அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரியர்கள் என்ன மாதிரியான கீர்த்தனங்களை அங்கீகரிச்சிருக்காங்களோ அந்த மாதிரியான கீர்த்தனங்களை பாடணும். கௌர விகித கீர்த்தனை அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபுக்கு எந்த தத்துவ ரீதியா ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது சைத்தன்ய மகாபிரபு பிடிக்காது. ரச ரீதியா ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுவும் பிடிக்காது. தத்துவ ரீதியா ஏதாவது மாயாவாதம் கலந்திருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ரச ரீதியா ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதையும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதுக்கு உகந்த கீர்த்தனத்தை நம்ம கேட்கும்போது நம்மளுடைய ஹிருதயம் ஆனந்தத்துல ஆடும். ஜுகல மூர்த்தி தேக்கிய மோர் பரம ஆனந்த ஹோய். ஜுகல மூர்த்தி அப்படின்னா ராதாகிருஷ்ணன். அவங்களுடைய மூர்த்திய, அவங்களுடைய விக்கிரகத்தை பார்க்கறதின் மூலமா பரம ஆனந்த ஹோய், எனக்கு மிகப்பெரிய ஆனந்தம் கிட்டது. பிரசாத சேவ கொரித்தே ஹோய் சகல பிரபஞ்ச ஜாய். பிரசாதத்தை நான் சேவை பண்றதுனால, பிரசாதத்துக்கு சேவை பண்றதுனால நான் இந்த உலகத்தினுடைய எல்லா அறியாமையும் வெற்றி கொண்டு விட்டேன். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ அறியாமைகள் இருக்கு, அது எல்லாமே எளிமையா பிரசாத சேவையினாலேயே நான் வெற்றி கொண்டு விட்டேன்கிறார். ஒன்னையும் பத்தி நிறைய சொல்லலாம். விக்கிரக வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப முக்கியமானது. பகவானுடைய விக்கிரகத்தை தரிசிக்கிறதுனாலே ஒருத்தருக்கு
பரம ஆனந்தத்தை அடைகிறார். ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பக்தர் பார்த்தோம் அப்படின்னா விக்கிரகத்து மேலே அதிகமாக ஆர்வம் காட்டுவார், பக்தர்கள் மேலே ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அதனால சில நேரங்களில் ஒரு சிலர் தவறாக புரிஞ்சுக்கிறது, ஓ விக்கிரக வழிபாடு அது ஆரம்ப நிலையில் இருக்கவங்களுக்கு. ஒரு விதத்தில் வாஸ்தவம் தான், ஆனால் இன்னொரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உணர்வு நிலை அப்படிங்கிறது இருக்கு. ஆரம்ப நிலையில் இருக்க விக்கிரகம் இங்கே தான் சாமி இருக்கு, எனக்கு எதாவது கிடைக்கும், ஏதோ ஒரு சில காரணங்களால அவன் நினைக்கலாம். உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள், உத்தம அதிகாரிகள் விக்கிரகத்தை பார்க்கும்போது சாக்ஷாத் கிருஷ்ணரையே பார்க்குறாங்க. அவங்க அங்கே விக்கிரகத்தை பார்க்கறது இல்லை. நம்ம பார்க்கலாம், சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதரை பார்க்க போகும்போது போய் மயங்கி விழுந்துடுறார். ஜெகநாதரை பார்க்கும்போது அவர் கிருஷ்ணரை பார்க்குறார். ஸோ அந்த மாதிரி பகவானுடைய விக்கிரகத்தை பார்க்கறது, தரிசிக்கிறது அப்படிங்கிறது ஒருத்தர் பரமானந்தத்தை அடையலாம். பிரசாத சேவா அப்படின்னா பிரசாதத்தை ஏற்று மதிக்கிறது மூலமாக நாம் எல்லா விதமான பிரச்சனைகளில் அறியாமையிலிருந்தும் நம்ம வெற்றி கொண்டு வெளியில் வர முடியும். ஏதினே கிருஹே பஜன தேக்கி கிருஹேதே கோலோக பாய். இப்படி என்னுடைய வீட்டில் பஜனை நடக்கிறத பார்க்கும்போது என்னுடைய வீடே கோலோகம் ஆயிடுது. நிறைய பேர் நினைப்பாங்க, எங்களுடைய வீட்டை எப்படி நான் கோலோக்கமாக்குறது, எப்படி நான் பக்குவப்படுத்திக்கிறது. வீட்டை கோலோக்கமாக்கணும்னா ரொம்ப எளிமையானது. அந்த இடத்துல பஜனை பண்ணோம்னா என்ன மாதிரியான பஜனை எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டார். அந்த மாதிரி ஒருத்தருடைய வீட்டில் எங்கே பஜனை நடக்குதோ அந்த இடம் கோலோக்கமாயிடும். அந்த இடத்துல கிருஷ்ணர் வசிக்கிறார். அப்போ அது என்ன ஆயிடுது, கிருஷ்ண பசதி பசதி, கிருஷ்ணர் வசிக்கக்கூடிய இடமாயிடும். ஏன்னா அந்த வீடே கோலோக்கமாக மாறிடுது. சரண சிது தேக்கிய கங்கா சுக்கன சீம பாய். சரண சீது, சரண அப்படின்னா பகவானுடைய சரணங்கள், அதிலிருந்து தோன்றிய கங்கையை பார்க்கும்போது தேக்கிய கங்கா சுக்கன சீம பாய், அதுல வரக்கூடிய சுக்கத்துக்கு இணையா எதுவுமே கிடையாது. கங்கையை பார்க்கும்போது, கங்கையை காண்றது, யமுனையை காண்றது அப்படிங்கிறது, காண்றது, நீராடுறது, இதெல்லாம் பக்திக்கு உகந்த விஷயங்கள். துளசி தேக்கி ஜுடாய் பிரான் மாதவ தோஷனி ஜனி. துளசியை பார்க்கும்போது அது எனக்கு பிராணனை சாந்தப்படுத்துது எனக்கு. ஏன்னா அது மாதவ தோஷனி ஜானி, மாதவனுக்கு ரொம்ப பிரியமானது அப்படிங்கிறது எனக்கு தெரியுங்கிறதுனால துளசியை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய பிராணன் சாந்தமடையும். கௌர பிரிய சாக்ஷேபோன் ஜீவன சார்த்தக மணி. கௌரங்கருக்கு பிரியமான ஷாக்னா கீரை, கீரையை நான் சேவ் பண்றதுனால, கீரையை எடுத்துக்கிறதுனால ஜீவன சார்த்தக மணி, என்னுடைய ஜீவனே சார்த்தகமாயிடுச்சு, என்னுடைய ஜீவன் பக்குவம் அடைஞ்சிருச்சு. கௌரங்கருக்கு கீரை அப்படின்னா ரொம்ப பிடிக்குமோ. சொல்லப்போனா சைத்தன்ய பாகவத் ஒரு இடத்துல சொல்லப்படுது, சச்சி மாதா சைத்தன்ய மகாபிரபு கீரை ரொம்ப பிடிக்குங்கிறனால 20 வெரைட்டி செய்வாங்க, 20 வகையான கீரை சமைப்பாங்க. சைத்தன்ய மகாபிரபு கீரை எடுத்து ஒவ்வொரு கீரையும் சாப்பிடும்போது புகழ்ந்து புகழ்ந்து சொல்லுவார். சைத்தன்ய மகாபிரபுக்கு மிகவும் பிடித்தது கீரை. அதனால அந்த கீரையை சுவைக்கிறதின் மூலமா அவர் சொல்றார், என்னுடைய வாழ்க்கையே சாத்தகமாயிடுச்சு, வாழ்க்கையே பக்குவமாயிடுச்சு. பக்தி வினோத் கிருஷ்ண பஜன் அனுகூல் பாய் ஜாஹா பிரதிதிவாஷே பரமசுகே ஸ்வீகார கொரையோதா. இப்படி பக்தி வினோத் எதெல்லாம் கிருஷ்ண பஜனைக்கு அனுகூலமானதோ அது எல்லாத்தையும் எடுத்துண்டு பிரதிதிவாஷே ஒவ்வொரு நாளும் பரம சுகத்துல வசிக்கிறான். பிரதிதி ஒவ்வொரு நாளும் அவன் பரம சுகத்துல வசிக்கிறான். ஸ்வீகார கொரியோதா, அதை ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டதுனால எதெல்லாம் நம்மளுடைய பக்தி தொண்டுக்கு அனுகூலமான விஷயங்களோ அதை எல்லாத்தையும் நம்ம ஸ்வீகாரம் செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்படி பக்தி தொண்டுக்கு அனுகூலமான விஷயங்களை நம்ம ஸ்வீகாரம் செய்யும் போது இயற்கையா நம்ம பரம ஆனந்தத்துல இருக்க முடியும். பரம ஆனந்தத்துக்கான வழிமுறை ரொம்ப எளிமையானது. அதை அடைய வேண்டியது, அதை பயிற்சி செய்ய வேண்டியது நம்ம கையில் இருக்கு. 4வது பாடல்.
இதில் பக்திவினோத் தாக்கூர் விருந்தாவனத்தினுடைய மகிமையை, விருந்தாவனத்தில் என்னெல்லாம் இருக்கோ விருந்தாவனத்தை இருக்கக்கூடிய விஷயங்களை பட்டியலிட்டு அவர் விருந்தாவனத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறத பற்றி சொல்கிறார். ராதா குண்ட தட்டே குஞ்ச குட்டி கோபர்தன பர்வதா ஜமுனதி. ராதா குண்டத்தினுடைய கரையில் இருக்கக்கூடிய ஒரு குஞ்சால, அங்கே ராதா குண்டத்தினுடைய கரையில் இருக்கக்கூடிய குஞ்சா, கோவர்தன மலை, கோவர்தன பர்வதம் தமிழையும் சொல்லுவோம் பர்வதா அப்படிங்கிறது, ஜமுனா தீர் யமுனையினுடைய கரை, குஷும் சரோவர் மானச கங்கா, இதெல்லாம் விருந்தாவனம் போனோம்னா நமக்கு தெரியும். குஷும் சரோவர் கோவர்தனத்தினுடைய அடிவாரத்தில் இருக்கு, மானச கங்கா அதுவும் கோவர்தனத்தினுடைய அடிவாரத்தில் இருக்கு. கலிந்த நந்தினி, கலிந்த நந்தினி அப்படின்னா யமுனா நதி. விபுல் தரங்கா யமுனையினுடைய அலைகள். வம்சி பட்டா, அது வம்சி பட்டா அப்படின்னா ஒரு ஆலமரம், கிருஷ்ணர் அங்க இருந்து புல்லாங்குழல் வாசிச்ச இடம். கோகுலா தீர சமீர் அது இன்னொரு இடம். பிருந்தாவன தரு லதிக பனீர், பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய தரு அப்படின்னா மரங்கள், லதிக அப்படின்னா சின்ன சின்ன கொடிகள் செடிகள், பானீர் அப்படின்னா அங்கே விளையக்கூடிய இதர சின்ன சின்ன புல், அந்த மாதிரி விஷயங்கள். ககோ மிருக குலா, அங்க இருக்கக்கூடிய பறவைகள் மிருகங்கள். மலையா பாத்தஸ், மலையத்திலிருந்து வரக்கூடிய காற்று. மயூர் பிரமர முரளி விலாஸ். மயூர், மயூர்னா மயில். பிரமர அப்படின்னா வண்டு அல்லது பம்பிள் பீஸ், இது வந்து தேனீக்கள். முரளி விலாஸ் அவருடைய புல்லாங்குழல், அதிலிருந்து அவர் செய்யக்கூடிய லீலைகள். வேணு ஸ்ருங்க பதச்சுனா மேகமாலா வசந்தா சசங்கா சங்கா கரதாலா. பரிசேஸ்வரர் வேணு, வேணுனா கிருஷ்ணருடைய புல்லாங்குழல். ஸ்ருங்க, ஸ்ருங்க அப்படின்னா எருமையோட கொம்பு, எருமாட்டோட கொம்பு. எருமாட்டோட கொம்பு வந்து இந்த இடையர்ச்சிறுவர்கள் எல்லாரும் கையில் வச்சுப்பாங்க. அதை வச்சு பூன்னு ஊதுவாங்க, ரொம்ப சத்தம் வரும். எருமை கொம்பு எடுத்து ஊதுனாங்கன்னா அது அவங்க விளையாடுறதுக்காகவும் பசுக்களை மேய்க்கிறதுக்காகவும் பல விஷயத்துக்காகவும் அவங்க கூட இருக்கும் எருமையோட கொம்பு. ஸ்ருங்க அதுக்கு பேர். அப்புறம் பாத சின்ன, கிருஷ்ணருடைய காலடி பட்ட அச்சு, அவருடைய அந்த சின்னங்கள், பாத சின்ன, அவருடைய பாதத்தினுடைய சின்னங்கள். மேக மாலா, பிருந்தாவனத்தினுடைய புகை, அதுல இருந்து வரக்கூடிய, பிருந்தாவனத்துல இருந்து வரக்கூடிய தூசி. வசந்தா, வசந்தா அப்படின்னா வசந்தமான மேகங்கள். சசாங்கா, மேகத்தினுடைய பல நேரங்களில் மேகத்துக்கு இருக்கக்கூடிய பெயர்கள். வசந்தா, சசாங்கா, ஷாங்கா. இது வந்து மேகத்துக்கு இருக்க, மேகம் வந்து வெள்ளையா இருக்கும்போது அதுக்கு ஒரு பேர், கருமேகமா இருக்கும்போது அதுக்கு ஒரு பேர். சாதாரண மேகம் கருமேகம். ஷங்கா, சசாங்கா அப்படிங்கிறது வந்து நிலவையும் குறிக்கும். சசாங்கா, ஷங்கா, சங்கு, கரத்தால், இது எல்லாத்தையும் அவர் சொல்றார். இதெல்லாம் என்னங்கிறது சொல்றார். இது வரைக்கும் பட்டியலிட்டார். ராதா குண்டம், அங்க இருக்கக்கூடிய குஞ்சா, கோவர்தன், மானசி கங்கா, குஷும் சரோவர், அங்க இருக்கக்கூடிய புல்லு பூண்டு, அங்க இருக்கக்கூடிய செடி கொடிகள், இது எல்லாத்தையும் ஒரு பட்டியலிட்டு அவர் சொல்றார். ஜுகல விலாஸ் அனுகூல ஜனி லீல விலாஸ் உத்திபாக்கமணி. இதெல்லாம்
ஜுகல விலாஷ், அதாவது ராதாவும் கிருஷ்ணரும் இணையறதுக்கான அனுகூலமான விஷயங்கள், அவங்களுடைய லீலைக்கு உத்திபாக்காவா அமையுது. உத்திபாக்கா அப்படின்னா அவங்களுடைய இன்பத்தை தூண்டக்கூடியதா இருக்கு. ராதா கிருஷ்ணர் இணையும் போது அவங்களுடைய ஆனந்தத்துக்கு உதவக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் உத்திபாக்கா. ஏஷப சோடத்தோ காங்கி நகி ஜோ ஏஷப சோடத்தோ பரமஹார். இந்த விஷயங்களை, இந்த உத்திபாக்கத்தை சோடத்தோ புறக்கணிச்சிட்டு நான் எங்க போறேன்? ஏஷப சோடித்தோ பிராணஹார். இந்த உத்திபாக்கத்தை நான் புறக்கணிச்சிட்டேன் அப்படின்னா என்னுடைய பிராணன் இருந்தே பிரயோஜனம் கிடையாது. பகதி வினோத் சுனோ கஹோ சுனோ கான் துவா உத்திபாக் ஹமாரா பரான். பக்தி வினோத் சொல்றேன், ஓ கண்ணா கேளுங்க, துவா உதிபா, உங்களுடைய உத்திபாக்கங்கள், உங்களுடைய லீலைகளை எதெல்லாம் அதிகரிக்கின்றதோ அந்த விஷயங்கள் ஹமாரா பரான், என்னுடைய பிராணையே அதுதான், என்னுடைய உயிரே அதுதான். இதுதான் இங்க அவர் ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய சேர்க்கைக்கு உகந்த விஷயங்களை பற்றி இந்த கடைசி பாடலை சொல்றார். அதனால தான் நான் சொன்னேன், முதல் 3 பாடல்கள் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். இறுதி பாடல் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து எதெல்லாம் பக்திக்கு அனுகூலமானதுங்கிறத சொல்றார். ஆக மொத்தம் சொல்லக்கூடிய கருத்து அதுதான், எதெல்லாம் பக்திக்கு அனுகூலமானதோ அதெல்லாம் ஸ்வீகாரம் பண்றது. அந்த பக்திக்கு அனுகூலமான விஷயங்களை ஸ்வீகாரம் பண்றதுல கடைசியா அவர் சொல்றது, விருந்தாவனத்துல பக்திக்கு கிருஷ்ணர் ராதாகிருஷ்ணர் இணையறதுக்கு எதெல்லாம் அனுகூலமா இருக்குமோ அதெல்லாம் பட்டியலிட்டு, இதை தவிர நான் வேற எங்க போவேன், இதை தவிர எனக்கு என்ன வேற வேணா வேணுங்கிற இது அவர் எல்லாத்துலேயும் அதை ஒரு இதே பாணியை தான் அவர் கடைபிடிச்சிட்டு வர நாம் பார்க்கலாம். பிரதிகூலத்தை பற்றி சொல்லும் போதும் கடைசியில் அவர் ரொம்ப உயர்ந்த நிலையை பற்றி சொல்கிறார். உயர்ந்த நிலையில் விருந்தாவனத்தில் கோகுலத்தில் எது விரோதமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். ஸோ இது மாதிரி பக்திவினோத் தாக்கூர் தன்னுடைய சரணாகதியில் இந்த சரணடைகிறதுனுடைய 6 வழிமுறைகளை சொல்லி முடிக்கிறார். அடுத்து இதை தொடர்ந்து அவர் சரணாகதிங்கிற புஸ்தகத்தை முடிக்கல, அவர் பஜன லாலஷா சித்தி லாலஷா அப்படின்னு தொடர்றார். இது பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பஜன லாலஷா, சித்தி லாலஷா, ஸ்ரீநாம மகாத்மியா, இதெல்லாம் சொல்லி அவர் சரணாகதியை முடிப்பார். படிப்படியாக நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். हरे कृष्ण। शरणागति की जय। श्री भक्तिविनोद ठाकुर की जय। श्री प्रभुपाद की जय।